Good afternoon to everybody. I am very pleasure to introduce my old students. This assignment was given by our principal. I asked our staff member to introduce the children, but he told that you are coming to the school for the past 33 years. You know each and every activities of the children, so it may be apt to introduce these children by you. இந்த நிகழ்வு எதற்காக என்று நீங்கள் நினைக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஃபங்க்ஷனே உங்களுக்காக தான் வச்சிருக்கோம். ஒழுக்கம் தான் முக்கியம். டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எஜுகேஷன். எப்பவுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒழுக்கமான பையன்கள், ஒழுக்கமான பெண்கள் படித்தாங்கன்னா எப்படி வருவாங்கங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த 4 பேர். அப்பனால இந்த கத்துறதை விடுங்க. பொழுதுலிக்கு கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. எதுக்கு கத்துறீங்க? இட்ஸ் பேட். So why we call the children? நீங்க பார்க்கலாம், எங்க எம்பலம் வந்து போட்டிருக்கு வித்யா ததாதி வினயம். அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இன்னைக்கு இருக்கு. வித்யா மீன்ஸ் கல்வி, ததாதி மீன்ஸ் படிக்க படிக்க, வினயம் மீன்ஸ் தட் இஸ் பணிவு. அது வருங்கிறதுக்காக தான் இந்த 4 பேரும் ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். நீங்க நினைக்கலாம், இல்லை சார் இப்படி சொல்றீங்க, ஏன் நாங்கள் இப்படி ஆணவமாக இருந்தா ஏன் நீங்கள் எங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்களான்னு நினைக்கலாம். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி அப்புறம் நான் இவங்களை அறிமுகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காளிதாசர் வந்து வயல்வெளியில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கார். காளிதாசரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் ஒரு அடி முட்டாள். நுனி மரத்தில் இருந்து அடிமரத்தை வெட்டின முட்டாள். ஆனால் அந்த முட்டாளே அவன் வந்து சாகுந்தலம் பெரிய ஸ்காலர் ஆனான். நீங்களாம் அந்த மாதிரி ஸ்காலர் ஆகணுங்கிறது தான் ஸ்காலரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்வை படுத்துக்கிறோம். அப்படி அந்த வயல்வெளியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டது. அப்போ ஒரு பெண்ணானவள் ஒரு குடத்தில் தண்ணி சேர்ந்து எடுத்துக்கிட்டு வரார். இவன் போய் காளிதாசர் வந்து எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பெண் சொல்கிறா, உன்னை நீ முதல் அறிமுகம் செய்து கொள், அதற்கப்புறம் நான் இதை தரேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் என்ன பண்ணுறார், நீ யாருன்னு உன்னை முதல்ல அறிமுகப்படுத்திக்கணும் உன்னை அவர் நினைக்கிறார். மனசில் ஒரு ஈகோ வந்துருச்சு. இந்த பொண்ணு யாரு, இவகிட்ட போய் நம்ம யாருன்னு சொல்றதா அப்படின்னு ஒரு ஈகோ, ஆணவம் வந்து விட்டது. உடனே அவ கேட்குறான், நீ யாருன்னு கேட்ட உடனே நான் ஒரு பயணி அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பெண் சொல்றா, இந்த உலகத்திலேயே 2 பேர் தான் பயணி. ஒருவர் வந்து சூரியன், இன்னொன்று சந்திரன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பகல்ல பயணம் செஞ்சுட்டு மறைஞ்சிருவாங்க, இன்னொருத்தர் இரவுல பயணம் செஞ்சுட்டு மறைஞ்சிருவாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நீ யார் அப்படின்னு திருப்பி கேட்கிறார். நான் ஒரு செல்வன், நான் ஒரு விருந்தினர் அப்படின்னு சொல்றான். விருந்தினர் 2 பேர் தான். ஒன்று வந்து செல்வம், இன்னொன்று இளமை. செல்வம் வரும் போகும், இளமை வரும் போகும். அந்த மாதிரி நீங்க வந்து விருந்தினர்னா வந்துட்டு போறவரா அப்படின்னு கேட்டான். இவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. உடனே என்ன பண்ணி, நான் ஒரு பொறுமைசாலி அப்படின்னாரு. எப்படி பொறுமைசாலின்னு சொல்றீங்க? 2 பேர் தான் பொறுமைசாலி. ஒன்று வந்து பூமி, இன்னொன்று மரம். பூமியை நீங்க எவ்வளவு முதிச்சாலும் தாங்கி கொள்ளும். மரத்து மேல நீங்க கல்லெடுத்து அடிச்சாலும் அது கனியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். கடைசியில் அவர் ரொம்ப இதை பண்ணி
நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு சொல்கிறார். பிடிவாதக்காரன்னு 2 பேர் தான். ஒன்று வந்து முடி, இன்னொன்று வந்து நகம். 2 வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே தான் பிடிவாதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் ரொம்ப சலிப்படைந்து அவர் சொல்கிறாரு, நான் உன்னிடம் தண்ணி கேட்டேன் பாரு, அதனால் நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லுது, முட்டாள் 2 பேர் தான். ஒருத்தன் நாட்டை ஒழுங்காக அரசால தெரியாத அரசன், இன்னொருத்தன் வந்து அந்த அரசனுக்கு வந்து ஆலோசனை சொல்கிற மந்திரி. இவங்க 2 பேரும் தான் முட்டாள் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அவர் என்ன பண்ணார், அம்மா தாயே என்னை விட்டுடுன்னு காலில் விழுந்து கும்பிட்றார். எழுந்து பார்த்தால் சாட்சா சரஸ்வதியை குடத்தை வைத்து கொண்டு நிற்கிறார். அந்த சரஸ்வதியால் ஆசீர்வதிக்கப்பட்ட 4 பேரை நான் அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். முதலாக உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுவது, இந்த வருஷம் நம்ம வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பள்ளியிலேருந்து என்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் திஸ் இயர் நாங்கள் இணைக்கும் போது ஒரு ஏன்ட்ரப்ரனரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ஏன்ட்ரப்ரனர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போதே தெரியும். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவனை வெளியவே விட மாட்டாங்க. அவனுக்கு பட்டாசு சத்தம் கேட்டால் போச்சு, ஒரு கீச்சுன்னு சத்தம் கேட்டால் போச்சு, மூச்சுன்னு சத்தம் கேட்டால் போச்சு. அவனை என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அப்படியே வளர்த்தாங்க. அந்த பையன் சரி அப்படியே வளர்த்து இங்கே கொண்டாந்து விடுறதுக்கு பதிலாக பாரதி ஸ்கூலில் விட்டு அவன் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பாரதியில் படிச்சுட்டு நம்மகிட்ட வந்து 11th and 12th காமர்ஸ் குரூப்பில் சேர்ந்து இங்கே வந்து இன்று பெரிய என்டர்பிரனர். அவங்க குடும்பம் வந்து நான் வந்து 3 தலைமுறையும் பார்த்துருக்கிறேன். முதல் தலைமுறையாக அவங்க தாத்தா, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். 2வது தலைமுறை அவங்க அப்பா, அவரும் பிகாம் படித்தவர், அவர் ரொம்ப சாதுவானவர். அந்த சாதுவும் சாமர்த்தியம் நிறைந்த நம்மளுடைய முதல் மாணவன், தட் இஸ் எல் பிரவீன்குமார். அவனை வந்து உங்களுக்காக சில வார்த்தைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Now we would like to invite Mr. Praveen Kumar to be on stage. Please. பிரவீன்குமாரை மட்டும் அறிமுகப்படுத்திட்டு அவங்க மனைவி சாகித்யா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். சாகித்யா அவங்களும் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவனால 10 and 11 and 12 படித்தான். அவங்க ஃப்ரம் த பிகினிங் ஹி ஸ்டடிட். ஷி இஸ் எ குட் டான்சர். பரதநாட்டியம் எல்லாத்துலேயும் அவன் கலந்துக்கிட்டவ. அவளுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவளையும் வரவேற்போம். கைத்தட்டல் போதாது,